ஏன்டா அழற? இல்லீங்கண்ணா, உங்களுக்கு சின்னம்மாவுக்கு கல்யாணம் நடக்கும். உங்களுக்காக நாங்க இந்த பூ அலங்காரம் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சோம்னா எல்லாமே தலையிலா போச்சுங்கண்ணா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. நீ ஏன்டா சங்கடப்படுற? அதுக்கு அவளடா சங்கடப்படணும். என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அவளுக்கு புருஷனா வரது கொடுத்து வைக்கல. 1000 தான் இருந்தாலும் சிலம்பு போட்டியில நீங்க கலந்து ஜெயிச்சிருந்தா சின்னம்மா கழுத்துல தாலி கட்டிருக்கலாம்ல. கட்டி இருக்கலாம். மேரேஜ் ஃபார்முலா தப்பா போச்சே. 50 வருஷத்துக்கு பின்னால உள்ளதை கொண்டு வச்சுட்டாருங்களே. அது என்ன கம்பு சண்டை போட்டா தான் கல்யாணம், காலை அடக்கினா தான் கல்யாணங்கிறாருங்க. ஏன் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு செஸ் போர்டு, ஒரு கேரம் போர்டு, ஒரு ரம்மி, ஒரு மங்காத்தா எந்த நாயாவது ஜெயிச்சிருக்க முடியுமாடா? நீங்க என்ன சொன்னாலும் மனசு சமாதானம் ஆகலைங்கண்ணா. நீங்க போட்டியில கலந்துருக்கலாங்க. தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லுங்க. வாழ்க்கைங்கிறது அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரி. அடிதடியை பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. இருந்தாலும் நீங்க போட்டியில கலந்துதான் ஜெயிச்சிருப்பீங்கண்ணா. என்ன போட்டியில கலந்துக்கிறத? நானே வருத்தம் தாங்க முடியும். பூ போட்டுட்டு இருக்கேன், அதையே நோண்டி நோண்டி ஞாபகப்படுத்துறேன். அவதான் கட்டிக்க மாட்டான். அப்புறம் என்ன பண்றது? ஐயா, ஐயா பெரியவருக்கு போயிட்டானா?